நான் இன்றைக்கி கருவேப்பிலை தொகையல் பண்ணி காமிச்சிருக்கேன். ட்ரெடிஷ்னல் ஐட்டம் அது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுக்கு என்ன பொருள் தேவை அப்படின்னு சொன்னால், கருவேப்பிலை இவ்வளோ கருவேப்பிலை எடுத்துங்க 5. அப்போ தேவையான காரத்துக்கு 3 மிளகாத்தூள் போட்டுங்க. இந்த அளவு கருவேப்பிலைக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகு போட்டுங்க. 2 காரம் நல்லாயிருக்கும். அப்புறம் பெரிய துண்டு சைஸ் இஞ்சி எடுத்துங்க. அப்புறம் கொஞ்சம் கருப்பெல்லாலும் சரி, வெள்ளை எள்ளுனாலும் சரி, ஏதோ ஒரு எள்ளு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுங்க எள்ளு. அப்புறம் தேங்காய் பெரிய 2 பீஸு தேங்காய் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் உளுத்தம்பருப்பு டீஸ்பூனால் 3 டீஸ்பூன் போட்டு உளுத்தம்பருப்பு. அப்புறம் உப்பு. இது சப்போஸ் உப்போ காரமோ அதிகமாக போயிடுத்துன்னா அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் வெல்லம், அது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்காக வெல்லம். இப்போது நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றின்னு. இப்போ இந்த எண்ணெயில் நம்ம என்ன பண்ணுவோம், உளுத்தம்பருப்பை போடுவோம். உளுத்தம்பருப்பு மிளகா வத்தலை போட்டுருங்க. மிளகையும் போட்டுருங்க. மிளகையும் போட்டுருங்க. இது கொஞ்சம் ஒரு பாதி வறுபடட்டும். வறுபடும்போது நம்ம எள்ளை போட்டுடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எள்ளை போட்டுருவோம். எல்லாம் சேர்ந்து அந்த கலர் இது பொரியும் போது அந்த டைம் அந்த உளுத்தம்பருப்பும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடும். எள்ளு படப்படன்னு வெடிக்கும். வெடிக்கிறது பார்த்தீங்களா, வெடிக்கும். இந்த ஸ்டேஜில் இஞ்சியை போட்டுடலாம். ஏன்னா உளுத்தம்பருப்பு கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இஞ்சியை போட்டுருவோம். கருவேப்பிலை போட்டுட்டு கருவேப்பிலை நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினா தான் அந்த வாசனை தான் இதுக்கு நல்லா இருக்கும், ஹைலைட்டு. கருவேப்பிலை நல்லா வதக்கிடுங்க. நல்லா வாசனை வரணும் கருவேப்பிலை. இந்த ஸ்டேஜில் தேங்காயும் போட்டுருவோம். தேங்காய் கருவேப்பிலை ரெண்டும் நல்லா வதங்கிடும். வறுக்கும் போதே உங்களுக்கு நல்ல வாசனை வரும். இது வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் பண்ணி சாப்பிட்டீங்கன்னாக்க நல்ல, அதாவது உங்களுக்கு டைஜஷனுக்கு நல்லாயிருக்கும். வாரம் ஃபுல்லாக நீங்கள் என்ன சாப்பிட்டா கூட இது சாப்பிடும்போது அந்த வாரத்தை சாப்பிட்டதோட இதுக்கு எல்லாம் ஃபேட்டுக்கெலாம் இதுக்கு மருந்து. கருவேப்பிலை பித்தத்துக்கு நல்லது, தவசுத்தல், வயிற்று வலி எல்லாத்துக்கும் கருவேப்பிலை நல்ல மெடிசன். அதனால் வாரத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக சாப்பிடுங்க. நீங்கள் அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து, வெளியிலே இருக்கும், ஒரு 1 or 2 days இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்ல கனமான டப்பாவில் போட்டு மூடி வச்சுட்டுனாக்க ஃப்ரிட்ஜில் இருக்கும். நீங்கள் டெய்லி மோர்ஜல் சாப்பிட்டுக்கலாம், இல்லை சாதம் வச்சு சாப்பிடலாம்.
சாதம் பற்றி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இது வீக்கெண்டில் பண்ணிடலாக்க நிதானமாக சாப்பிட முடியும் உங்களால். சாதம் செஞ்சு நல்ல வாசனை வந்துடுது, நல்ல வாசனை. கருவேப்பிலை நல்லா வதங்கிட்டு பாருங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இந்த குவான்டிட்டிக்கு நம்ம டீஸ்பூனால் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போட்டுங்க. அதுக்கு மேலே வேண்டாம், ஏன்னா இது தாங்குகிற சக்தி ஒன்றும் கிடையாது. இதில் அரை டீஸ்பூன் உப்பு போட்டு கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சிடணும். பாருங்க, இந்த பக்குவத்தில் நீங்கள் அரைச்சிடுங்க. ரொம்ப கோர்ஸாகவும் இல்லை, ரொம்ப நைஸாகவும் இல்லை. இந்த ஸ்டேஜில் நீங்கள் அரைச்சி எடுத்துருங்க. சுவையான கருவேப்பிலை துவையல் ரெடி. ஃபுல் அயன் இது, உங்களுக்கு ஃபுல் அயன். அதனால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு தடவை பண்ணுங்க, சாப்பிடுங்க. தலைமுடி நல்ல கருகருப்பாக இருக்கும், தலைமுடி உதிராது, ரொம்ப நல்லது. ஃபுல் சத்து இதில் இருக்குது. அதெல்லாம் கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு தடவை எடுத்துங்க, சாப்பிடுங்க. எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. நெக்ஸ்ட் இதோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.